ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு டே 3 க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூரா சேஃபா இருந்துட்டு அது வந்து ஒரு ட்ரெடிஷனல் மெத்தடா நம்ம எப்படி சேவ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. இது யாராச்சும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, ஃபேமிலி மெம்பருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனா எனக்கு ரொம்ப ரிஸ்க்லாம் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு என் பணம் சேஃபா இருக்கணும், அதுல இருந்து வர ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்து போதும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா யூ ஹேவ் FD ஆப்ஷன், RD, அப்புறம் பிபிஎஃப், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம். ஸோ இது நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட தான். ஸோ நல்லா சேஃபா இருக்கும். உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த வருஷத்துக்கு ஒரு 6000 7,000 வரும். அதே சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா அதுல இருந்து 0.25 எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வரும். இன்னொன்னு போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய ஸ்கீம்ஸ், நல்ல ஸ்கீம்ஸ் இருக்கு. அது ஈக்குவல் ஆஃப் மந்த்லி ஸ்கீம்ஸ் இருக்கு. அப்புறம் சீனியர் சிட்டிசன் தனியா ஸ்கீம் இருக்கு. இன்னொன்னு மெயினா உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா சுகன்யா சம்ஸ்கிருதி திட்டம் ஒன்று இருக்கு, SSCன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா உங்க குழந்தைங்களுக்கு நீங்க பிறந்தப்பவே நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு குழந்தை 2 குழந்தை யாரா இருந்தாலுமே நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா அவங்களோட படிப்பு 18 வயசுல நீங்க ஒரு பார்ஷலா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 21 வயசுல நீங்க அதை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஹை ரேட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமா இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு காலேஜ் போறதுக்காகட்டும் இல்ல கல்யாணம் பண்றதுக்காகட்டுமே அது நல்லா பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. சிறுதுள்ளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க. கொஞ்சமா எனக்கு என் சேலரியே 10,000 தான் இருந்துச்சு அப்படின்னாலுமே ஒரு 500 ரூபாய் எடுத்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் மீதி 9,800 செலவு பண்ணீங்க அப்படின்னா அதுதான் டிசிப்ளின் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சாலுமே அது பெரிய ரிட்டர்ன்ஸா நீங்க அதை எதிர்பார்க்கலாம். ஃபியூச்சருக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. நாளைக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.